பார்க்கலாம். எப்படின்னா R/H = 7:5 அப்படின்னா இது எப்படிலாம் நம்மளால் மாற்ற முடியும்னா R/H = 7/5 இதுதான் பேசிக் ரூல். ஸோ இதை எப்படி பண்ணலாம் அப்படின்னா 5R = 7H. இப்போ நமக்கு R வேல்யூ தேவைப்பட்டதுன்னா, அதாவது எக்ஸாம்பிளுக்கு 2πRH அப்படின்னு இருக்குது. இந்த மாதிரி ஒரு நம்பர் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஃபைண்ட் ஆர்னு கேட்டாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும்? ஆர் கேட்டாங்கன்னா ஆர் தான் நமக்கு வேணும். அப்போ H = 5R/7 மாற்றிக்கோங்க. இந்த 7 இதை சேர்த்து கொண்டு வந்து, ஏன்னா அப்போ தான் இங்கே ஹச் ரீப்ளேஸ் ஆகிட்டு ஆர்னு வந்துடும். 2πR ஹச்சுக்கு பதிலாக 5R/7 வரும். அப்போ நமக்கு ஆர் வேல்யூ கிடைக்கும். புரியுதா? இதே ரேஷியோவாக கொடுத்தா நமக்கு கண்டுபிடிப்போம். இந்த மாதிரி நம்ம கிராஸ் மல்டிப்ளை பண்ணி சிம்பிளிஃபை பண்ணி வச்சுப்போம். அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு என்ன வேல்யூ கேட்டிருக்காங்கன்னு பார்க்கணும். நமக்கு ஆர் வேல்யூ கேட்டிருக்காங்களா, ஹச் வேல்யூ கேட்டிருக்காங்களான்னு. ஸோ ரெண்டுமே கேட்டிருந்தாங்கன்னா நம்ம எப்படி வேணால் எடுத்துக்கலாம். ஹச் ஈக்குவல்ட்டுன்னு எடுத்தாலும் சரி, அல்லது ஆர் = 7/5H அப்படின்னு எடுத்தாலும் ஓகே தான். ஸோ அந்த மாதிரி எதை எடுத்தாலும் ஓகே. ஸோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வேல்யூஸை இங்கே ரீப்ளேஸ் பண்ணணும். ரீப்ளேஸ் பண்ணிவிட்டு = 4000 போட்டுட்டு இது எல்லாத்துக்கும் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோன்னா நமக்கு ஆர் வேல்யூ கிடைக்கும் அண்ட் ஹச் வேல்யூ கிடைக்கும். ஸோ புரிஞ்சுதா? ஸோ ரேஷியோ கொடுத்தா இது ஒரு கான்செப்ட். இன்னொரு கான்செப்ட் என்னென்னா ஜஸ்ட்டு ஒரு வேரியபிளால் மல்டிப்ளை பண்ணுறது. இது எல்லாத்துலேயும் வரும். எப்படின்னா இப்போ R = 7x, H = 5x, R and 7 இந்த மாதிரி எடுத்துகிட்டு இப்போ இந்த 2πRH இருக்கு இல்லையா, 2πRH = 4000 போட்டோம் இல்லையா, இந்த இடத்துல 222/7 ஆருக்கு பதிலாக 7x, ஹச்சுக்கு பதிலாக 5x. அப்போ நமக்கு இது ரெண்டுமே ஒரே வேரியபிளாக மாறிடும். இதுலேருந்து என்ன கண்டுபிடிக்கலாம்? எக்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கலாம். இந்த எக்ஸ் வேல்யூவை ஆர் வேணும்னு கேட்டால் ஆர்லேயும், ஹச் வேணும்னு கேட்டால் ஹச்லேயும் சப்ஸ்டியூட் பண்ணால் ஆன்சர் கிடைக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எக்ஸ் வந்து எனக்கு 5ன்னு கிடச்சிருக்குன்னா R = 7 × 5 35 எழுதுறீங்க. H = 5 × 5 25 எழுதுறீங்க. ஸோ இதுதான் ப்ராசஸ்.